அனைவருக்கும் வணக்கம். இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒருவருக்காக காத்திருக்க வேண்டிய நிலையில் ஒரு இடத்தில் நிறுத்தினேன். அப்பொழுது ஒரு வீட்டிலே பண்பலை வாசித்து கொண்டிருந்தது. ஒரு இடைத்தர பாடல் குறிப்பிட்ட வரியில் அது இயங்கியது. கொஞ்சம் அந்த வரிகள் என்னை கவனிக்க வைத்தன. விரல்களை தாண்டி வளர்வதைக் கண்டு நகங்களை நாமும் அறுக்குவதுண்டு. இதில் என்ன பாவம், எதற்கிந்த கோபம்? கிளியே நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். இந்த பாடல் வரி ஒரு திரைப்படத்திற்கு உரிய வரியாம், வாழ்க்கைக்கே உதவுகிற வரியாம். அதிக நேரம் யோசித்தேன். இது ஏதோ ஒரு படத்தின் கதாபாத்திரத்துக்காக எழுதப்பட்டது போலவே தெரியவில்லையே. இதில் ஒரு செய்தி இருக்கிறது. விரல்களை தாண்டி வளர்வதைக் கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு. தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான் என்பது போல இந்த பாடல் வரி எனக்கு கொஞ்சம் உறுத்தலை தந்தன. இதை பார்க்கும் பொழுது 2 மாதத்திற்கு ஒரு முறையோ 3 மாதத்திற்கு ஒரு முறையோ நாம் தலைமுடியை விரும்பியே வெட்டுவதற்கு அனுமதிக்கிறோம். அப்படி என்றால் நமக்கு தேவையில்லை என்கிற ஒரு நிலை நமது உடம்பிலே இருக்கும் பொழுது, விரும்பிய ஒரு பொருளே, நகமும் விரும்பிய பொருள்தான், தலைமுடியும் விரும்பிய பொருள்தான். ஆனால் விரும்பிய பொருள் உபரியாக வரும் பொழுது அது தேவையற்ற பொருளாக தெரிகிறது. எத்தனை பேர் தலையில் முடியில்லை என்று வருத்தப்படுகிறார்கள். எத்தனை பேர் தன் நகங்கள் இறந்து விட்டன என்று வருத்தப்படுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நகங்களை நாம் கொஞ்சம் அதிகமாக ஆகிவிட்டால் அதை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் எது தருகிறது? ஒரு பாதுகாப்பு தருகிறது. நகத்தை அதிகமாக வைத்திருக்கும் பொழுது நம்மையவே அது கீறி விடுகிறது, அழுக்கு அதில் சேர்கிறது, அடுத்தவர்களை தொடும் பொழுது அது ஒரு வகையில் தொந்தரவை தருகிறது. அப்படி என்றால் விரும்பிய ஒரு பொருள் நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அது தேவையற்ற பொருளாக இருக்கிறது. தலைக்கு பாதுகாப்பை தருகிற தலைமுடியும், அணுக்களின் வளர்ச்சியை காட்டுகிற தலைமுடியும், கண்ணை மறைக்கிற அளவுக்கு முடியை நாம் வளர்த்து வரும் பொழுது காது மடல் வரை முடிகள் நிரப்பும் பொழுது நம்மை அது ஒரு வகையில் துன்புறுத்துகின்றன. அதனால் பல நேரம் நாம் குளித்துவிட்டு ஈரம் சரியாக துடைக்க முடியாத பொழுது தலை பாரமாகி விடுகிறது, எண்ணெய் செலவு அதிகமாகி விடுகிறது, சில நேரம் தலை சீவுவதில் சிரமம் ஏற்படுகின்றன. இப்படியெல்லாம் முடி ஒரு அழகை தருகின்றன. அந்த அழகு அதிகமாகும் போது அசிங்கமாகி விடுகிறது. நகம் அழகை தருகின்றன, அதிகமாகும் பொழுது அழுக்காகி விடுகிறது, அடுத்தவர்களை காயப்படுத்துகிறது. இது என்ன சொல்ல வருகிறது? தேவையற்ற அளவிலே இருக்கும் பொழுது அதை நாம் நகர்த்த வேண்டும், விலக்கிவிட வேண்டும். நம்மோடு அது வைத்திருக்கல் ஆகாது என்கிற கருத்து தான் நம்மிடம் இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே நமக்கு விருப்பமான ஒரு பொருளை அதிகமாகும் போது அது வெறுப்பாகிறது என்றால், விருப்பம்தான் வெறுப்பாகிறது, இரண்டும் ஒன்றேதான் என்பதை விளங்கி கொண்டால், விரல்களை தாண்டி வளர்வதைக் கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு.
இதில் என்ன பாவம், எதற்கிந்த கோபம் கிளியே. இதுதான் புத்தர் சொன்ன ஆசையே துன்பத்துக்கு காரணம். மீண்டும் அடுத்த காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.